subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. வருவோம் வருவோம் ஆலயம் வணங்கி ஆண்டவர் சந்நிதி பலியினில் கலந்து பகிர்தலில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம் நாளை இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம் நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம் நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இணையதளத்தின் வாயிலாக திருப்பலியிலே ஜெபிக்கின்ற உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இத்தூய திருப்பலியிலே பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள் ஒவ்வொன்றையும் இறைவன் முன்பாக ஏற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை எல்லாமல்ல இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவனின் கோவிலை கட்டி முடித்து பாஸ்கா விழா கொண்டாடுங்கள். எஸ்ரா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 7 முதல் 8 முடிய மற்றும் 12 மேலும் 14 முதல் 20 முடிய. கடவுளின் கோவிலை கட்டும் பணியை தடை செய்யாதிருங்கள். யூதர்களின் ஆளுநரும் யூதர்களின் மூப்பர்களும் கடவுளின் கோவிலை அது முன்பு இருந்த இடத்தில் மீண்டும் எழுப்பட்டும். யூதர்களின் மூப்பர் கடவுளின் கோவிலை கட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஆணை பிறப்பிக்கின்றேன். அவர்கள் வேலை தடைப்படாதபடி அதற்கான முழு செலவை பேராற்றின் அக்கறை பகுதியிலிருந்து வரும் வரியாகிய அரச வருவாயினின்று கொடுக்க வேண்டும்.
தாரியு என்னும் நானே இக்கட்டளையை பிறப்பித்தேன். இது சரிவர நிறைவேற்றப்படட்டும். இறைவாக்கினர் ஆகாயும் இத்தோவின் மகன் சக்கரியாவும் இறைவாக்கு உரைத்ததன் விளைவாக யூத மூப்பர்கள் கோவிலை கட்டினர். வேலையும் முன்னேறி கொண்டிருந்தது. இஸ்ரேலின் கடவுளது ஆணையாலும் பாரசீக மன்னர்களான சைரசு, தாரியு, அஸ்தகஸ்தா ஆகியோரின் கட்டளையாலும் அவர்கள் கட்டட பணியை முடித்தனர். மன்னர் தாரியு ஆட்சியின் 6ஆம் ஆண்டிலே அதார் திங்கள் 3ஆம் நாளிலே கோவில் வேலை நிறைவுற்றது. இஸ்ரேல் மக்கள், குருக்கள், லேவியர், அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த ஏனையோர் கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவை அக்களிப்புடன் கொண்டாடினார்கள். கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவில் 100 காளைகளையும் 200 செம்மறி கிடாய்களையும் 400 செம்மறி குட்டிகளையும் ஒப்பு கொடுத்தார்கள். இஸ்ரேல் குல கணக்கின்படி 12 வெள்ளாடு கிடாய்களை இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பாவம் போக்கும் பலியாக செலுத்தினார்கள். மோசேயின் நூலில் எழுதியுள்ளபடி எருசலேமில் கடவுளின் பணிக்காக குருக்களை அவர்களின் பிரிவின்படியும் லேவியரை அவர்களின் துறைகளின்படியும் அவர்கள் நியமித்தனர். மேலும் அடிமைத்தனத்தில் இருந்து திரும்பி வந்த மக்கள் பாஸ்கா விழாவை முதல் மாதத்தின் 14ஆம் நாள் கொண்டாடினர். குருக்களும் லேவியரும் ஒன்றிணைந்து தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டனர். அவர்கள் தூய்மையானார்கள். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த எல்லா மக்களுக்காகவும் சகோதர குருக்களுக்காகவும் தங்களுக்காகவும் அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை கொன்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 122. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேம் மீது நாங்கள் அணியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேம் செம்மையாக ஒன்றிணைத்து கட்டப்பட்ட நகராகும். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த வந்தார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவார்த்தையை கேட்டு அதை
ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறை திரு வார்த்தைகள் 19 தொடங்கி 21 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவின் சொந்தங்கள் யார்? இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இன்று நாம் இயேசுவை எப்படி அணுக வேண்டும், இயேசுவின் சொந்தங்களாய் மாற நாம் என்ன செய்ய வேண்டும், யாரெல்லாம் இயேசுவின் சொந்தங்கள் என்பதை பற்றி இன்றைய நாளிலே சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். இயேசுவின் பணியில் தன்னை இணைத்து கொண்டவர்கள், அதாவது இயேசுனுடைய கல்வாரி பலியில் ஒவ்வொருவரும் யாரெல்லாம் இணைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இயேசுவின் சொந்தங்கள். இரண்டாவது, இறை வார்த்தையின்படி வாழ்பவர்கள். அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இந்த நற்செய்தியிலே அழகாக இயேசு குறிப்பிடுகின்றார், இறை வார்த்தையின் கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார். இப்போ யாரெல்லாம் கடவுள் கொடுத்த இந்த இறை வார்த்தையின்படி வாழ்கின்றார்களோ, வாசிப்பது மட்டுமல்ல அதை வாசித்து அதன்படி வாழ்கின்றார்களோ அவர்களெல்லாம் இந்த இயேசுவின் பங்காளிகள், இயேசுவின் சொந்தக்காரர்கள். அப்போ அதை நாம் இன்றைய நாளிலே சிறப்பாக சிந்து பார்க்க வேண்டும். அப்போ கடவுளின் கட்டளையை சரியான முறையிலே பின்பற்ற வேண்டும். அவர்களும் இயேசுவின் சொந்தக்காரர்கள். பரிசேயர்களை போன்று மூடத்தனமாக அல்ல, குருட்டுத்தனமாக பின்பற்றுவது அல்ல, அன்னை மரியாவை போன்று சரியான முறையில் இறை வார்த்தையை பின்பற்றி அதை வாசித்து அதை வாழ்கின்றவர்களாக வாழ வேண்டும் என்று இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அழைப்பு விடுக்கின்றார். இங்கே நற்செய்தியிலே இயேசு தாயையும் சகோதரர்களையும் மதிக்காமல் இல்லை, அவர்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்பதல்ல, மாறாக அங்கு அவர்களை கனம் செய்கின்றார், அவர்களை போற்றுகின்றார். என் தாயும் என் சகோதரர்களும் எவ்வாறு இறை வார்த்தையின்படி வாழ்ந்தார்களோ அதே போன்று நீங்களும் வாழ வேண்டும், அவர்களை போன்று வாழுங்கள். ஏனென்றால் அன்னை மரியாவுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம், இயேசுவின் சொந்தங்களாக இருக்கின்ற அன்னை மரியா இயேசுவின் நெருங்கிய சொந்தமாக, ஏனென்றால் அந்த இயேசுவை பெற்றெடுத்த தாயாக இருக்கின்றார். மீட்பு திட்டத்திலே பெரும் பங்காற்றியவர், அப்போ நெருங்கிய சொந்தமாக இருக்கின்றார். லூக்கா நற்செய்தியிலே பார்க்கின்றோம், அதிகாரம் 1 இறை திரு வார்த்தைகள், இறை திரு வார்த்தை 38 அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது, நான் ஆண்டவரின் அடிமை. அப்போ இந்த அன்னை மரியா எப்படி இறைமகன் இயேசுவுக்கு சொந்தக்காரன் என்று சொல்லலாம்? நான் ஆண்டவரின் அடிமை, மீட்பு திட்டத்திலே அவர் பெரும் பங்காற்றி இருக்கின்றார்.
தொடக்க திருவையை பார்க்கின்றோம். தொடக்க திருவையிலிருந்து உடன் பயணிப்பவராக, சீடர்களை அவர் வழிநடத்துபவராக இருக்கின்றார். அந்த அளவுக்கு அன்னை மரியாதை பற்றி நாம் ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். பிரிந்த சகோதரர்கள் சொல்வார்கள், இந்த நற்செய்தி, இன்றைய நற்செய்தியை பார்த்து அங்கு அந்த தாயும் சகோதரர்களையும் கண்டுகொள்ளவில்லை, அன்னை மரியாதை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்வார்கள். நான் அப்படி அல்ல, மாறாக தெளிவாக இறை வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியா இயேசுவோடு உடன் பயணித்தவர், இயேசுவை தனது உதிரத்திலே தாங்கியவள். அப்போ எந்த அளவுக்கு அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்பது இந்த உலகத்தில் உள்ள ஆலயங்கள் எல்லாம் நமக்கு விளக்கம் தருகின்றன, ஒரு அச்சாணியாக இருக்கின்றன, அர்த்தங்களாக இருக்கின்றன. அப்போ அன்னை மரியாள் தூயவர். எனவே தான் அவருக்கு நாம் மிகுந்த வணக்கம் செலுத்துகின்றோம், அவரிடம் ஜெபிக்கின்றோம். அவரிடம் ஜெபிப்பதால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஏராளமான வரங்களை நமக்கு பெற்றுத் தருகிறார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் அனைவரும் இயேசுவின் சொந்தம். நாம் அனைவருமே இயேசுவின் சொந்தம். யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகின்றார்களோ, அவர் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, இயேசுவின் விழுமியங்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்களெல்லாம் இயேசுவின் சொந்தங்கள். இன்று பார்க்கின்றோம் அன்னையுடைய அவன் திருத்தலங்களுக்கு சரி, அந்தோனியார் திருத்தல, எல்லா திருத்தலங்களிலுமே மக்கள் வெள்ளம் வருகின்றது. அது ஜாதியை கடந்து, சமயத்தை கடந்து, மதத்தை கடந்து எல்லா மக்களும் வருகின்றார்கள் என்றால் இயேசுவை பின்பற்றுகின்றார்கள். அப்போ அங்கு அன்னை மரியாவின் மூலமாக இயேசு போற்றப்படுகின்றார், இயேசுவின் விழுமியங்கள் அங்கு பின்பற்றப்படுகின்றது. அப்போ எல்லோருமே இயேசுவின் பங்காளிகள், எல்லோருமே இயேசுவின் சொந்தங்கள். இப்போ யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகின்றார்களோ, யாரெல்லாம் இயேசுவின் கட்டளையை நன்மை தீமை அறிந்து செயல்படுகின்றார்களோ, இயேசுவை போன்று பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், இயேசுவை போன்று ஏழைகளோடு அக்கறையோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் இயேசுவின் சொந்தக்காரர்கள். ஆக இன்றைய நாளில் நாம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே பார்க்கின்றோம், தூய பவுல் அழகாக குறிப்பிடுகின்றான், யாரெல்லாம் இயேசுவின் சொந்தங்களாக இருக்க முடியும், எப்பொழுது நாம் இயேசுவின் சொந்தங்களாக இருக்க முடியும் என்பதை பிலிப்பியர் 4:1 அழகாக குறிப்பிடுகின்றார். ஆண்டவரோடுள்ள உறவில் நிலைத்திருங்கள். இப்போ யாரெல்லாம் இறைவனோடு உறவில்லை, இறைவனுடைய விரும்புகின்ற காரியங்களில் நிலைத்திருக்கின்றார்கள், இந்த சமூகத்திற்கு ஏதாவது நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று நிலைத்திருக்கின்றார், அவர்களெல்லாம் இறைவனின் இயேசுவின் சொந்தக்காரர்கள். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4:8 பார்க்கின்றோம், தூய பவுல் அழகாக குறிப்பிடுகின்றார், நாம் எப்படி இருந்தால் இயேசுவின் சொந்தக்காரர்கள், நாம் எப்படி வாழ்ந்தால் இயேசுவுக்கு பிடிக்கும், கடவுளுக்கு பிடிக்கும் என்பது அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுக்குரியவை எவையோ, நற்பண்புகளுடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். அப்போ இதை பார்க்கின்ற பொழுது தூய பவுலடியார் அழகாக பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே குறிப்பிடுகின்றார், எதெல்லாம் பிறருக்கு நன்மை பயக்குமோ, எதெல்லாம் பிறருக்கு நன்மை பயக்காது அதையெல்லாம் விலக்கி நன்மை பயக்கக்கூடிய எனக்கும், நான் வாழும் சமூகத்திற்கும், என் குடும்பத்திற்கும், நான் வேலை செய்யும் இடங்களும் எதெல்லாம் நன்மை பயக்குமோ அதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று இன்றைய நாள் அழைப்பு எடுக்கின்றது. அப்பொழுது உண்மையிலேயே நாமும் அன்னை மரியாவை போன்று, இறைவாக்கினர்களை போன்று, இயேசுவின் சகோதரர்களை போன்று, இயேசுவை பின்பற்ற ஒவ்வொருவரை போன்றும் நாமும் நிலைத்து நிற்க முடியும். அப்பொழுது இயேசுவின் சொந்தங்களாக நிலைத்திருக்க முடியும் என்பதை மனதில் கொள்வோம். நம்மையும் நமது குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. இயேசுவின் சொந்தங்களாக வாழ தொடர்ந்து இத்திருப்பலியிலே வரம் வேண்டுவோம். ஆமென். பலிபீடம் தேடி வருகின்றேன், திருப்பாதம் வணங்கி தருகின்றேன். பலிபீடம் தேடி வருகின்றேன், திருப்பாதம் வணங்கி தருகின்றேன். சுகம் தினம் தரும் அருள் ஒளி பெற, சுகம் தினம் தரும் அருள் ஒளி பெற, உள்ளதெல்லாம்
சகோதர சகோதரிகளை, என்னுடையது உடையமானே பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எல்லாமல்ல இறைவா, மக்களின் காணிக்கை கனிவுடன் ஏற்றல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவனையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்துடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதுரணிகளோடும் புனிதர் பெருந்தலோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாகவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது
புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கப்படுகின்றோம். தருமன்று ஒளியும் புரிய தகுந்தவங்களை ஏற்றுக்கொண்ட நினைவை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடனுடன் பெற்றதிலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திறவை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியரார் எல்லா திருவினர் ஆகிய அனைவரோடும் திருநன்பில் நடைபெற செய்தலும். அன்பின் ஆண்டவரை, இதோ இந்த இணையதளத்தின் வாயிலாக ஜெபிக்கின்ற ஒருவரையும் ஆஸ்வதியும். எங்கள் ஜெபிக்க கிடக்கின்ற ஒருவருக்காம் விபத்தில் பாதிக்கப்பட்டு வருகின்றவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் நல்ல மனநலத்தையும் கொடுக்கும்படியாகும் இந்த நேரத்தில் சிறப்பாக வேண்டுகின்றோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே, எங்களிடம் ஜெபிக்க சொல்லியிருக்கின்ற ஒவ்வொருவரின் வேண்டுதலையும் கனிவாய் செவி சாய்த்து அருள் புரிவீராக. எங்கள் குடும்பங்களில் இருந்து போன ஒவ்வொருவரின் ஆன்மாவும் நித்திலை பாற்றி அடையும்படியாகும். யாரும் நெய்யாத ஆன்மாக்களுக்காகவும் மாசில்லா குழந்தைகளுக்காகவும் மேலும் முத்திரை செலுத்த ஆன்மாக்களுக்காகவும் விபத்தில் மறித்த ஒவ்வொரு ஆன்மாவும் நித்திலை பாற்றி அடையும்படியாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாகவே கெஞ்சி மன்றாடுகின்றோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வளவு ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குவதை பெற்றும் தன்னுடைய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துறளுக்கு மொழிந்த எங்கள் பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திருவின் விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்திருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரின் சொந்தமாக இன்றும் நிலைத்து அவரின் கட்டளையை கடைபிடித்து இறை வார்த்தையின்படி வாழ்ந்து அதை பிறருக்கும் அறிவிக்க நம்மை இன்று அழைக்கின்றார். இந்த விருந்துக்களை பெற்ற நாம் உண்மையிலேயே பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நல்லாய நானே என்கிறார் ஆண்டவர். நான் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எல்லாம் அல்ல இறைவா, உமருடைய ஆழங்கள் புத்தீர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்விலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் சொந்தங்களாக எந்நாளும் வாழ சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.